AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள். பெண் காவலர்களை பற்றி தரக்குறையாக பேசினார். அதுக்காக கைது பண்ணுன்றது ஒரு சாக்கு தான். ஆனால் மெயின் பிக்சர் அது இல்லை. ஏன்னு சொன்னால் டிஜிபி ஒரு போதை கடத்தல் மன்னன்கிட்ட எவ்வளோ சென்னையில் ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி கொடுக்குறான். அவர் கூட நின்று ஃபோட்டோ பிடிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற விஷயம். ஆனா இது எதையுமே பேசும்பொழுது சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்படல. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா உதயநிதி ஸ்டாலின் ஒரு நடிகைக்கு துபாயில் ஒரு பிளாட் வாங்கி கொடுத்தாப்புல. அது சர்ச்சை ஆச்சு. உதயநிதி யாருக்கு என்ன பிளாட் வாங்கி கொடுத்தா என்ன? ஒரு காவல்துறை அதிகாரிகளை நாய் பேயின்னு சொல்லி திட்டுறது, அதே நேரத்தில் ஒரு காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களை கீழ்த்தரமாக பேசுறது தப்பு. உண்மையிலே தவறு தான். தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள் அதெல்லாம். நான் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் பேசணும் சரிதான் சொல்லி வாதாட நான் தயாராக. தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனால் சவுக்கை தூக்கணுன்ற டார்கெட் ஏற்கனவே பிளான்ட். அப்ப அது டார்கெட்டா அது பார்க்கப்படும்போது டார்கெட்டா பார்க்கப்படாது. அப்போ அது கருத்து சுதந்திரத்தை முடக்குற வேலை தானே. முழுக்க அரசு சவுக்கு சங்கருக்கு எதிராக இந்த கஞ்சா வழக்கெல்லாம் கூட இருந்த அவர் 2 பேரும் கைது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. சென்னையில் தான் பேசியிருக்காரு. சென்னையில் தான் அந்த யூடியூப்ல அப்லோட் ஆகிருக்கு இல்லையா? முறையாக பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் சென்னை சைபர் கிரைம் தான் அவரை கைது பண்ணணும். கோயம்புத்தூர் சைபர் கிரைம் ஏன் கைது பண்ணணும்? இப்போ அந்த மாதிரி மரண பயத்தை காட்டுவதற்காக காவல்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். ஆக்சிடென்ட் சொல்லிட்டு தான் அங்கேருந்து எனக்கு சில நபர்கள், அங்கே உள்ள நபர்கள் எனக்கு சில பேர் தகவல் சொன்னாங்க ஆக்சிடென்ட் தான். ஆனால் அது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரணமாக கடந்து போக முடியாது. கொச்சைன்னா பெண் காவலர்களே கொச்சையாக பேசினதான் எனக்கு தெரியல. அந்த அதிகாரியை கொச்சைப்படுத்தி பேசுறாரு. அந்த அதிகாரியை கொச்சைப்படுத்தி பேசும்போது அந்த அதிகாரி தன்னை இவங்கெல்லாம் காதலி தமிழ் பெருமையாக பேசுகிறாரு. இவர்கிட்ட காதலிக்கிறாங்கன்னா இவருடைய அழகு பார்த்தோம் அவருடைய அதெல்லாம் இல்லை. இவருடைய போர்ஷன் அந்த போர்ஷன் அந்த அதிகாரி மீது வன்மத்தை கக்கி இருக்காப்புல சங்கர். ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இப்போ கோர்ட்டு லீவுன்னு சொல்லியிருக்காங்க இந்த 1 மாதம். இல்லை, கோர்ட்டு லீவு தான். அதுக்கு தான் அவங்க காவல்துறை நேற்று இறங்கி இருக்காங்க ப்ராசஸ். இப்போ சங்கருக்கு ஏற்படுத்திக்கிட்டே அந்த மரண பயம்னு சொல்லி அவங்க திட்டமிடல் இருந்துன்னா அது சங்கருக்கு மட்டும் இல்லை, இந்த அரசுகளை, இந்த அரசு அதிகாரிகளை யாரெல்லாம் பொதுவெளியில் சில பல விஷயங்களுக்காக விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கிறதுக்காக காவல்துறை நடத்திய. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்கள். சார் வணக்கம். இன்று காலையில் சவுக் சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதன் அடிப்படையில் 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து கோவை சைபர் கிரைம் போலீஸார் கைது செய்திருக்காங்க. இந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பெண் காவலர்களை பற்றி தரக்குறையாக பேசினார். அதுக்காக கைது பண்ணுன்றது ஒரு சாக்கு தான். ஆனால் மெயின் பிக்சர் அது இல்லை. ஏன்னு சொன்னால் இதுக்காக அவங்க கைது பண்ணணும்னு சொன்னால் சவுக்கு சங்கர், அதாவது சவுக்கு மீடியாவில் இருக்கக்கூடிய கார்த்திக் என்ற நபரை ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி கைது பண்ணுறாங்க. அதுக்கும் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி காசு வாங்கி ஏமாற்றிட்டார் அப்படின்றாங்க. எவ்வளோன்னா 1 லட்சம் ரூபான்றாங்க. அது உண்மையாக பொய்யான்றது அந்த கார்த்திக் என்ற நபருக்கும் அந்த காவல்துறைக்கு தான் தெரியும். அதே ஒரு விஷயம். அது உண்மையான்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி சென்னை போன்ற நகரங்களில் அது போன்ற கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிறைய பேர் புகார் கொடுக்குறாங்க காவல்துறையில். அந்த காவல்துறை புகாரை அது பொருட்டே படுத்துறதில்லை. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னு சொன்னால் தான் என்னான்னு கொஞ்சம் அப்படி பார்த்து அதை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீ சிவில் மேட்டர் இது ஸ்டேஷனில் பார்க்க முடியாது, நீ போய் கோர்ட்டில் பார்த்துக்கன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய நிதி நிறுவனங்கள்லாம் காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி பண்ணுறது, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி லட்சம் கோடி கணக்கிலலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த 1 லட்ச ரூபாய்க்காக ஒரு 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் சென்னையில் அவர் வீட்டில் அவர் தங்கியிருக்கிற இடத்துல சோதனை பண்ணி அவரை தூக்கி யாருக்கும் சொல்லாமல் அவருடைய குடும்பத்தாருக்கு கூட தெரிவிக்காமல் அவசர அவசரமாக கூப்பிட்டு போனதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அந்த கார்த்திக் அந்த 1 லட்ச ரூபா சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அதுக்கு பின்னாடி சவுக்கு மீடியாவில் அவர் இருக்காருன்றது தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு நபர் அந்த வேல்முருகன் சொல்லிட்டு ஒரு தம்பி, அவனும் என்னென்னா பைக்கிலேயே ஏதோ போயிருக்கான். அவங்களாம் மோதி இருக்காங்க.
வாய் சண்டை நடந்திருக்கு. அந்த வாய் சண்டையோ இல்லை இதேமாரி நிறைய நிகழ்வுகள் நம்மளும் போயிட்டு இருக்கோம். திடீர்னு மோதுறோம். நான் சொல்லுவேன் நான் தான் ரைட்டாக வந்தேன், இல்லை நீ தான் ரைட்டாக வந்தேன். இப்படி வாதம் நடக்கும். காவல்துறை வருவான், அது தடுத்து விடுவான். அப்படியே சில போவோம், சில ஸ்டேஷன் வரலையும் போவோம். போனாலும் அதிகபட்சமாக 75 கேஸ் தான் 2 பேருக்கும் போட்டு விடுவோம். ஆனால் அந்த பையனை கைது பண்ணி உள்ளே போடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லியோ வந்து ஒரு அந்த சவுக்கு மீடியாவில் வந்து மிக முக்கியமான ஒரு நபர், ஹேங்கராக இருக்காப்புல. அப்படி இருக்கும்போது லியோ வந்து என்னடான்னா ஒரு காதலிச்சாப்புல. அந்த காதலி வந்து லியோவுடைய காதலி வந்து புகார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீம் வச்சு லியோவை தேடினது. இது எல்லாம் எப்போ நடந்தா கடந்த ஒரு வாரமாக சவுக்கு மீடியாவை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாம் நடக்குது. நான் என்ன சொல்கிறேன், கட்டின பொண்டாட்டியை வந்து கொடுமைப்படுத்தினான், அடித்தான், நகைகள்லாம் பிடிங்கிட்டான், என்கிட்ட லட்சக்கணக்கில் காசு வாங்கிட்டான், என் வீடை எழுதி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி மனைவி புகார் கொடுத்தாவே காவல்துறை எடுக்கிறது இல்லை. நீ போமா, இது குடும்ப நல கோர்ட்டுக்கு போமான்னு சொல்லி அனுப்பிச்சிடான். சில பெண்கள் வந்து என்னை காதலிச்சான், ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் உண்ணாவிரதம் பண்ணுறதோ அல்லது போராட்டம் பண்ணக்கூடிய பெண்களை கூட காவல்துறை நைஸாக பேசி வச்சுமா நீ இங்கெல்லாம் உட்காந்து போராடாத, நீ கோர்ட்டுக்கு போகணும், வேலை முடிஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி அதையும் கூட தொடர்ந்து நடந்துட்டு வரக்கூடிய நிகழ்வுகளை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது லியோ விஷயத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் போட்டு லியோவை தேடுற அளவுக்குன்னு சொன்னால் லியோ என்ன குற்றம் செஞ்சான், புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது எல்லாமே சவுக்கு மீடியாவை சுற்றி நடந்துட்டு வரக்கூடிய கடந்த ஒரு வாரமாக நடந்துட்டு வரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும்போது இப்போ வந்து பெண் காவலர்களை பற்றி இழிவாக பேசிட்டாரு ஒரு தளத்தில், அதனால் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் என்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முழுக்க இதுதான் காரணம்ன்றது இல்லை. காரணம் சவுக்கை வந்து கடந்த ஒரு ஆண்டா வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஒரு 1.5 வருஷமாக பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை பொதுதளத்துக்கு கொண்டு வர்றது சவுக்கு சங்கரை தவிர வேறு யாரும். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கூட அதை தவிர்த்துருக்கு. ஆனால் சங்கர் வந்து என்ன பண்ணியிருக்காப்புல, நீங்கள் எல்லா விஷயத்தையும் எடுங்க. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஓயிலில் வந்து இது சைனடை கலந்து கொடுத்த விஷயம், மணல் வந்து கோரைகளில் எவ்வளோலாம் கொள்ளையடிக்கிறாங்க, அதுக்கு திமுக அரசு எப்படியெல்லாம் உடந்தையாக இருக்குது, அந்த கரிகாலன் அப்படின்னு சொல்லி மணல் மாஃபியா கரிகாலன், அந்த விஷயம். அதேமாரி செந்தில் பாலாஜி விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி வந்து எவ்வளோ இடம் வாங்கினார், அந்த இடத்துல எவ்வளோ கட்டினார், அதில் எவ்வளோலாம் வந்து மார்பிள் எந்தெந்த நாட்டினுடைய மார்பிள் எல்லாம் கொண்டு வந்தது, எவ்வளோ 1000 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்ற தகவலை பொதுவெளியில் கொண்டு வந்தது சவுக்கு சங்கர் தான். இப்போ G2 என்ற ஒரு நிறுவனம், இது இப்போ நான் கூட சென்னையில் வந்து பொதுதளத்தில் வந்து 30 வருஷமாக இருக்கேன். G2 என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் வந்து யார் இயக்குறாங்க ஒன்றுமே தெரியாது. பட் அந்த G2 நிறுவனத்துக்கு முக்கியமான காரணம் பேக்கப் யாருன்னு சொன்னால் திமுக தான் அப்படின்றது பொதுதளத்துக்கு கொண்டு வந்தாப்புல. அது சம்மந்தமாக வழக்குகள் கூட அவர் மீது இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இப்படியெல்லாம் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அரசியல்வாதிகளை தவிர்த்து அரசு விஷயத்தில், அரசு ஊழியர்கள் விஷயத்தில் தலையிட்டது. இப்போ வந்து ஒரு அதிகாரி தனக்கு கிடைத்த அரசு வாகனத்தை தனக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும், குடும்பத்தார் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் பாருங்கள், இந்த டிஐஜி அவருடைய பேத்தியை வந்து ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வர்றதுக்கு டிரைவரை விட்டு கூப்பிட்டு வராரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ போட்டுது, அதை பொதுவெளியிலே கொண்டு வந்தது, அது ஒரு சர்ச்சையாக்குனது. அதேமாரி வந்து குடும்பத்தாரை வந்து எப்படி காய்கறி வாங்கிறதுக்கெல்லாம் வந்து அரசு வாகனம் பயன்படுத்துன்றது புகைப்படங்களோட, சாதாரணமானதில்லை, புகைப்படங்களோட பொதுவெளியில் அம்பலப்படுத்தி அதெல்லாம் ஒரு பேசு பொருளாக்கணும். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் எவ்வளோ ஆர்டர்லி இருக்காங்க. காவலர்கள் மேன் பவர், அதாவது ஒரு காவலர் வந்து அவன் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க வேண்டிய வேலையை கூட்டிட்டு அவன் வந்து ஒரு அதிகாரியுடைய வீட்டு வேலை செய்யக்கூடிய நிலை இருக்குது, துணி துவைக்கிறான், தோட்டத்தை பரிமாறிக்கிறான், இப்படியாப்பட்ட நபர்கள் இருக்காங்க. இப்போ இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் பேசுனது யார்? சவுக்கு சங்கர் இல்லைங்களா? அதேமாரி வந்து ஒரு டிஜிபி வந்து ஒரு போதை கடத்தல் மன்னன்கிட்ட வந்து எவ்வளோ அதாவது அவன் வந்து சென்னையில் வந்து ஒரு சிசிடிவி கேமரா வாங்கி கொடுக்குறான், அவங்க கூட நின்று ஃபோட்டோ பிடிக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற விஷயம். ஆனால் இது எதையுமே பேசும்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைது செய்யப்படலை. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு நடிகைக்கு வந்து துபாயில் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தாப்புல, அது சர்ச்சையாச்சு. உதயநிதி யாருக்கு என்ன ஃப்ளாட் வாங்கி கொடுத்தா என்ன?
இல்லை உதயநிதி சாதாரண இருக்கார்ல உதயநிதி அது அவரோட பர்சனல் தானே சார். உதயநிதிக்கும் ஒரு ஹீரோயினுக்கும் தொடர்பு படுத்தி பேசுறாரு. உதயநிதி பர்சனல் இல்லை. உதயநிதி ஒரு அமைச்சராக இருக்காப்புல, ஒரு கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகத்தில் இருக்காப்புல. அந்த கட்சி அவருடைய தலைமையில் இயங்குற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அது போன்ற நபர் வாங்கி கொடுக்கும்போது நிச்சயம் பேசு பொருளாகும். இப்போ எத்தனையோ பேர் உலகத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து அவங்களுடைய காதலிக்கோ அவங்களுடைய தோழிக்கோ யாருக்கு எது வேணால் வாங்கி கொடுக்கலாம். ஆனால் உதயநிதி வாங்கி கொடுத்தா நிச்சயம் அது பேசு பொருள் ஆக்கணும். ஏன்னு சொன்னால் உதயநிதி பொது வாழ்க்கையில் இருக்காப்புல, ஒரு அமைச்சராக இருக்காப்புல. ஆனா ஹீரோயினியோட தொடர்பு படுத்தி பேசுறது தானே. அவர் ஒரு ஹீரோயினியோட தொடர்பு படுத்தி பேசுறாரு. அதுதான் பேசினாரு இல்லைங்களா? அது தவறு. அது ஒரு பர்சனல் தானே. இல்லை அது பர்சனல் இல்லை. அது நீங்கள் பர்சனல் சொல்லாதீங்க. உதயநிதி விஷயம் வந்து அந்த நடிகை பற்றி அப்போ என்ன சொல்லுவாங்க, அந்த கார் ரேஸ் நடத்துறாங்க, இவ்வளவு செலவு பண்றாங்க. கார் ரேஸ் பற்றி பேசுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விஷயம் பேசுறது பர்சனல் இல்லை. பேசினாரு இதை பற்றி ஒரு சர்ச்சை. நானே ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் இது வந்து ஒரு பெண்ணை பற்றி வழக்கு போட்டோம். நான் வழக்கை சந்திக்க என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த விஷயத்துக்கெல்லாம் திமுக ஏன் வழக்கு போடல? நிறைய பேர் கேட்குறது, ஏன் வழக்கு போடல? இப்போ அமைதியாக தானே இருந்தாங்க. இப்போ இது வந்து தவறு, அதனால் வழக்கு போடும். அந்த விஷயத்தை வழக்கு போட்டோன்னா அது மிகப்பெரிய விவாத பொருள். இப்படி உட்காந்து நம்ம பேசுவோம். யார் அது, எவ்வளோ இடத்த வாங்கி கொடுத்தா, எந்த காசில் வாங்கி கொடுத்தா, இப்படியெல்லாம் வருமோ வராதா? அப்போ இதெல்லாம் ஒரு விவாத பொருளாக பேசு பொருளாக பொது வழியில் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அதுக்கெல்லாம் வழக்கு போடல. ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இதை காட்டணும்னு சொன்னால் இப்போ நீங்களே கேட்குறீங்கள, எல்லாருக்குமே இந்த குணம் இருக்குது. ஒரு காவல்துறை அதிகாரிகளை நாய் பேயின்னு சொல்லி திட்டுறது, அதே நேரத்தில் ஒரு காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய பெண்களை கீழ்த்தரமாக பேசுறது தப்பு. உண்மையிலே தவறு தான், தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லி அதெல்லாம் பேசணும் சரிதான்னு சொல்லி வாதாட நான் தயாராகலை. தவிர்க்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அது சங்கர் தனக்கு உண்டான பாணியில் ஒரு இடத்துல பேசியிருக்காரு வைங்க, அது வேறு விஷயம். அப்போது இது விஷயமா கைது பண்ணுறதுண்டா அன்றைக்கே கைது பண்ணியிருப்பான். ஏன் இந்த லிங்கை எல்லாம் உடைக்கிறான்? புரியுதுங்களா? இப்போது முதல்ல சவுக்கு மீடியாவை சக்தி உள்ள எல்லாரையும் கைது பண்ணிட்டு கடைசியாக சவுக்குக்கு வராங்க. ஆனால் அது அந்த அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்க டார்கெட் பண்ணுறாங்க, சவுக்கு மீடியாவை வந்து டார்கெட் பண்ணி ஒவ்வொரு ஆளாக தூக்கிட்டே வராங்க அப்படின்னு. ஆனால் அது நடக்கும் பொழுதே தான் இவர் சவுக் சங்கர் அவர்களும் இந்த விஷயங்களை பேசிடுறாரு. அதை தான் நான் சொல்கிறேன். நடந்துகிட்டே இருக்கும்போது தான் அப்போ சவுக்கை வந்து தூக்கணுன்ற டார்கெட்டு ஏற்கனவே பிளான். அப்போ அது டார்கெட்டாக அது பார்க்கப்படும் போது டார்கெட்டை பார்க்கப்படாது. அப்போ அது வந்து கருத்து சுதந்திரம் தானே. அது கருத்து சுதந்திரத்தை முடக்கிற வேலை தானே. அது ஏன்னா தன் அரசனுடைய செயல்பாடுகளை விமர்சிப்பது வந்து அந்த விமர்சிப்பவர் மீது வழக்கோ அல்லது அவரை கைது செய்வது என்பது அது கருத்து சுதந்திரத்தை ஒரு விதமான முடக்கம் தான். அது அந்த முடக்கத்துக்கு உண்டான வேலையை காவல்துறை இறங்கிச்சு. ஆனால் இப்போ அந்த 3 பேர் மேலே வழக்கு இன்னொருத்தவங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம அதை டார்கெட்டை ஏதோ பண்ண நினைக்கிறாங்க சவுக்கு மீடியாவை அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் சவுக்கு சங்கர் இப்போ பேசினதுக்கு பிறகாக அந்த விஷயங்கள் மாறிடுது இல்லை. அது இல்லை, அது யார் இதை நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கா? இந்த காவல்துறையை வச்சு தன்னுடைய சவுக்கு மீடியா முடக்கிறதுக்கு உண்டான வேலையும் தன் சார்ந்தவர்களை கைது பண்ணுற விஷயத்தை யார் செய்கிறான் போது தான் அவர் அதை பற்றி விமர்சனம் பேசுகிற கோபத்தின் உச்சத்துக்கு போகிறாப்புல. நீங்கள் அதையும் ஒன்று பார்க்கணும். நீங்கள் சாதாரண கோபத்தின் உச்சத்துக்கு போய் பேசுகிறாரு, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரை மட்டும் கைது பண்ணியிருந்தால் கைது பண்ணியிருக்கலாம், இந்தமாரி பேசுனா தப்பு அப்படின்னு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை பண்ணி சரி. அதையும் கூட அவருக்கு டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது, நேராக போயிருக்கலாம், டி நகரில் போய் அவரை கைது பண்ணியிருக்கலாம். அல்லது வீடு வந்து மதுரவாயில் இருக்குது, மதுரவாயில் போய் கைது பண்ணியிருக்கலாம். அவர் என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவரா அல்லது ஏதோ சாதி சமய தலைவரா? அவரை கைது பண்ணால் ரோடு மறியல் நடக்கும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும். ஆனால் ரகசியமாக நம்ம போய் தூக்கணும், அவரை போய் தூக்கும்போது கூட்டம் சேர்ந்துடக்கூடாது இப்படின்னு நினைக்கிது இல்லையே. அவர் சாதாரணமான ஒரு ஊடகவியலாளர், அவ்வளோதான். புரியுதுங்களா? சில ஆதரவாளர்கள் அவருக்கு நிறைய பேர் இருக்கலாம், அது வேறு விஷயம். பட் கைது செய்ய வரும்போது எந்த ஆதரவாளரும் வந்து தடுக்க மாட்டான். இப்போ நானே பக்கத்தில் நிற்கிறேன், நான் தடுக்க முடியுமா? காவல்துறை கைது பண்ண தடுக்க முடியுமா? யாருமே தடுக்க முடியாது. இதுதான் ப்ரொசீஜர், புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது அவர் தேனிக்கு போகிறாரு ஒரு விஷயமா, அப்படிங்கும்போது அங்கே வந்து சுற்றி வளைச்சி நீங்கள் கைது பண்ணுறீங்க. ஒன்று சரி, அவரை கைது பண்ணுறீங்க, அவர் கூட இருந்த 2 பேரை கைது பண்ணுறீங்க. சரி, 2 பேர் மீது என்ன வழக்கு போட்டிருக்கீங்க? கஞ்சா வழக்கு. அவங்க கஞ்சா வச்சுருந்தாங்கன்னா, நான் ஒரு அதிகாரிகிட்டே கேட்டேன், கஞ்சா வச்சுருந்தாங்க இல்லை பயன்படுத்துகிறானு போலுங்க வச்சுருந்தானுங்க அப்படின்னு. சரி, பயன்படுத்துகிறவங்களை நீங்கள் கைது பண்ணணும்னு சொன்னால் சென்னையில் 10 லட்சம் பேரை கைது பண்ணணும். கஞ்சா அடிக்கிறவனை கைது பண்ணணும் காவல்துறைனா 10 லட்சம் பேரை கைது பண்ணணும். கைது பண்ணல காவல்துறை. அடிக்கிறவனை வந்து விட்டுட்டு யார் விற்கிறவனே கைது பண்ணுறதில்லை. அப்படிங்கும்போது இந்த 2 பேர் மீது வந்து கஞ்சா வச்சுருந்ததாக வழக்கு போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது முழுக்க அரசு வந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக இந்த கஞ்சா வழக்கெல்லாம் அவர் கூட இருந்த 2 நபர், அவர் 2 பேரும் கைது பண்ண வேண்டிய அவசியம் தான். கஞ்சா வழக்கு போட்டிருக்காங்க. சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சுருக்கலாம்.
சைபர் கிரைமில் கொடுத்து பதிவு செஞ்சுருக்கலாம். கோயம்புத்தூரில் ஏன் சைபர் கிரைமில் கொடுத்து இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும்? ஏன்னா அவர் சென்னையில் தான் பேசியிருக்காரு, சென்னையில் தான் அந்த யூடியூப்பில் வந்து அப்லோட் ஆகிருக்கு இல்லையா? இப்போ முறையாக பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து சென்னை சைபர் கிரைம் தான் அவரை கைது பண்ணணும். கோயம்புத்தூர் சைபர் கிரைம் ஏன் கைது பண்ணுது? இது நிறைய பேருக்கு ஒரு ஏன்னு சொன்னால், சவுக்கு சங்கர் ஏற்கனவே வந்து கடலூர் சிறையில் இருந்தார். கடலூர் சிறையில் தனக்கு மன ரீதியான உளைச்சலை கொடுத்து நான் எனக்கு ரொம்ப தொந்தரவு செய்த அதிகாரி யாருன்னா சிறையினுடைய கண்காணிப்பாளர், சிறை அதாவது அந்த நேரத்தில் கடலூரில் இருந்த சிறை கண்காணிப்பாளர் தான். அவர் தான் வந்து எனக்கு மன உளைச்சல் உண்ணாவிரதம்லாம் உட்காந்தார். யார்? சங்கர் உண்ணாவிரதம்லாம் உட்காந்தார். இப்போ அதே சிறை கண்காணிப்பாளர் தான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கார். அன்னைக்கு சங்கர் கடலூரில் இருக்கும்போது எந்த சிறை சூப்பரண்ட் இருந்தாரோ அதே சூப்பரண்ட் செந்தில் தான் கோயம்புத்தூர்லேயும் இப்போ இருக்கார். அப்போது செந்தில் கோயம்புத்தூர் சிறையில் இருக்கிறதுனால செந்திலை வச்சு மறுபடியும் சிறையில் கூட இவரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும் என்ற ஒரு திட்டமிடல் காவல்துறைக்கு இருந்திருக்கு. அந்த அடிப்படையில் தான் கோயம்புத்தூர் சைபர் கிரைம் மூலமா இவரை தூக்கியிருக்காங்க. இப்போ எங்கே இருக்காரு? ரிமாண்ட் பண்ணியிருக்காங்களா? இல்லை இன்றைக்கி நைட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க கோர்ட்டில். ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நைட்டு கோயம்புத்தூர் தான் அதுக்கு தானே. ஏன்னா கோயம்புத்தூர் கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னா கோயம்புத்தூர் ஜெயிலில் தான் வைப்பாங்க. இப்போ விசாரணை போயிட்டு இருக்கா இல்லை? ஆனால் எங்கே இருக்காருன்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால கேட்கு. விசாரணை போயிருக்கு, விசாரணை வந்திருக்கு. இது என்ன விசாரணை பண்ணுறது? இதெல்லாம் விசாரணையே பண்ண மாட்டாங்க. கூட்டமே உட்கார வச்சுருப்பாங்க. உட்கார வச்சுருப்பாங்க. அதன் பிறகு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலில் விட்டுருவாங்க. இதுதான் ஒரு யதார்த்தமான நிலை. ஆனால் இப்போ சவுக் சங்கர் அவர்கள் பேசின விஷயங்களை வந்து பார்க்கும்பொழுது சில விஷயங்களை இப்போ சீமான் அவர்கள்ட்ட கூட பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, சீமான் அவர்கள் வீடு இதுதான், அவருடைய நண்பர் ஃபோன் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பொது வெளியில் போட்டுறாரு. பொதுவாக சில விஷயங்கள் எடுத்து வெளில போடுறது, அவங்க பர்சனலையும் தாண்டி சில விஷயங்களை எடுத்து சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் கொச்சையாக சொல்ல போனால் அடுத்தவங்க பெட்ரூம் எட்டு பார்க்குறாங்க அப்படின்ற அளவில் சொல்கிறாங்களே, அதை எப்படி பார்க்குறீங்க? சவுக் சங்கர் அது போன்ற அதாவது அடுத்தவங்களுடைய பெட்ரூமை எட்டி பார்க்குற அளவுக்கு சவுக் சங்கர் எந்த ஒரு பொதுவும் இல்லை. அவர் வந்து பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில நபர்களை பற்றி விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. அந்த விமர்சனத்தை வைக்கும்போது சிலது உண்மையாக இருக்கலாம், சிலது பொய்யா கூட இருக்கலாம். அவர் பேசுறதெல்லாம் 100% உண்மைதான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி, சவுக்கு சங்கர் மட்டும்தான் உண்மையை பேசாமல் பொய்யும் பேசாதா? தனி ஊடகங்களும் அப்படி இருக்கு. வெளியேற செய்தி போடுறதெல்லாம் 100 விழுக்காடு உண்மையா இல்லை? உண்மை பொய்ன்றதை தாண்டி இந்த மாதிரியான விஷயங்களை பேச மாட்டாங்களா? பெண் காவலர்கள் வந்து இதுக்காக தான் இருக்காங்க. நான் தான் சொல்கிறேன் தம்பி, பெண் காவலர்கள் விஷயத்தை வந்து சங்கர் பேசுனது தவிர்த்திருக்கலான்னு நான் ஆரம்பத்தையே சொல்லிட்டேன். அந்த அதிகாரியை பற்றி கொச்சையாக பேசுகிறதோ அல்லது பெண் காவலரை பற்றி கொச்சையாக பேசுகிறதோ தவிர்த்திருக்கலாம். கொச்சைன்னா பெண் காவலர்களை கொச்சையாக பேசுனது தான் எனக்கு தெரியல. அந்த அதிகாரியை கொச்சைப்படுத்தி பேசுகிறாரு. அந்த அதிகாரியை கொச்சைப்படுத்தி பேசும்போது அந்த அதிகாரி தன்னை வந்து இவங்கெல்லாம் காதலின்ற மாதிரி பெருமையாக பேசுகிறாரு. இவர்கிட்ட காதலிக்கிறாங்கன்னா இவருடைய அழகு பார்த்தோ அவருடைய அதெல்லாம் இல்லை. இவருடைய போர்ஷன், அந்த போர்ஷன்னு அந்த ஒரு பதவி இருக்குது. அந்த பதவி இருக்கிறதுனால இவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய தோணியை தவிர அது பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லை. அந்த அதிகாரி மீது வன்மத்தை கக்கியிருக்காப்புல சங்கர், உளவுத்துறை அதிகாரி ஏடிஜிபி அருண் மீது வந்து ஒரு வன்மத்தை நான் எனக்கு நிறைய காவல்துறை அதிகாரி தெரியும். அவர் அருண்கிட்ட நான் பழகினதில்லை. இது இல்லையும் அவர் மீது வன்மத்தை வந்து அவர் கக்கியிருக்கார். அது நேரசமான உண்மை. அது என்ன மாற்றுக்கிறது? அதுக்கு கூட காரணம் தன்னை சார்ந்தவங்களை இப்படி வந்து இவர் ஏன்னா உளவுத்துறைன்றதுனால இவர் சொல்லி தான் செய்கிறார் அப்படின்ற மாதிரி அவருடைய அதை வச்சு தான் அவர் பேசுகிறாரு. ஆனால் எந்த ஒரு பெண் காவலர்களையும் கொச்சையாக வந்து பேசலை. தனக்கு கீழே வேலை செய்கிறவங்களெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படியெல்லாம் பண்ணுறாருன்னு சொல்லி அது பேச தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தைகள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்காக இப்போ காவல்துறை நடந்துக்கிற விஷயத்தை கைதட்டி வரவேற்க முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து திமுக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனால் இல்லை, இன்னொரு பக்கம் வந்து இல்லை காவல்துறை இருக்குது, காவல்துறை வந்து கடுமையாக பேசுகிறதுனால காவல்துறை வந்து இறங்கி இந்த வேலைகளை செய்கிறாங்க. இதுக்கு திமுக யாருடைய கட்டுப்பாட்டில், காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இருந்தாலும் தேர்தல் நேரம், தேர்தல் விதிகள்லாம் அமலில் இருக்குது. இந்த நேரங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுக்கு தேர்தல் விதிகள் அமலில் இருக்குது. இருந்தாலும் தேர்தல் முடிஞ்சிச்சு இல்லையா? அதனால் நாங்கள் வந்து சட்டம் ஒழுங்கு ஒரு விஷயம், அதுக்காக நாங்கள் வந்து பண்ணுறோம். இதுதான் காவல்துறையுடைய வேலையாக இருக்கும். இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம்? காவல்துறை சங்கரை சிறையில் வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கலாம், அவரை சார்ந்தவங்களை கைது பண்ணலாம், சவுக்கு மீடியாவே முடக்கலாம். அவங்க மீடியாவில் ஒரு 20 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, அப்போ அந்த 20 பேருக்கு உடைய சேலரி நிறைய விஷயம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் முடக்குவாங்க. சங்கருக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க பல வழக்குகள் போடலாம். இது போல்
ஏன்னு சொன்னால் இப்போ கோயம்புத்தூரில் போட்டிருக்காங்க, அடுத்தது வந்து திருப்பூரில் போடுவாங்க, அப்புறம் ஈரோடில் போடுவாங்க, நாமக்கல்லில் போடுவாங்க, சேலத்தில். அப்போ அத்தனை மாவட்டங்களையும் ஒவ்வொரு வழக்கு 2 வழக்கு. எனக்கு அது சொரிஞ்சு விட்டார், எனக்கு இது பண்ணார். ஏன்னு சொன்னால் சங்கர் பொதுவாகவே எல்லாரை பற்றியும் விமர்சனங்கள் பொதுதளத்தில் வச்சிருக்காரு போது, அப்போ யாராவது முன்னாடி கொடுத்து அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாத வழக்குகளெல்லாம் கூட இப்போ எடுத்துக்கொள்ளப்படும் வச்சு. இப்போ என்னன்னு சொன்னால் மன ரீதியாக வந்து இவர் பொதுதளத்தில் பேசும்போது அந்த விஷயங்களை பேசக்கூடாது எதுவுமே. ஏன்னா இவர் டென்ஷன்லேயே இருக்கணும், இந்த கோர்ட்டுக்கு போகணும், அந்த கோர்ட்டுக்கு போகணும், இந்த வாய்தாக்கு போகணும், அந்த வாய்தாக்கு போகணும். ஒரு வழக்கு இருந்தாலே ஒரு மனிதனுக்கு அது வழக்கு சந்தித்தவங்களுக்கு தெரியும். நீதிமன்றம் ஒரு நாள் நீதிமன்றத்துக்கு போகணுன்னா ஒரு நாள் ஆகிடும். ஒரு வழக்குக்காக நம்ம நீதிமன்றம் போனோம்னா ஒரு நாள் முடிஞ்சிடும். ஏன்னு சொன்னால் வருவார், நீதிபதி உட்காருவார், நீதிபதி வரத்துக்கு லேட் ஆகிடும், அல்லது நம்ம வழக்குன்னு போக லேட் ஆகிடும், அல்லது சாட்சிகள் வர்றது லேட் ஆகும். இப்படி வந்து அது ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா? இது போன்ற மன உளைச்சல்களை பண்ணணுன்றது தான் காவல்துறையுடைய திட்டம். குண்டாஸ் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆனால் குண்டாஸ் இப்போ போட்டுக்கக்கூடிய செக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? அவதூறு பரப்புறாங்க, தொழில்நுட்பத்தை ரொம்ப தவறாக பயன்படுத்துறாரு, இந்த மாதிரியான. இல்லை நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல நிறைய வழக்குகள் பதிவு செய்ய வாய்ப்புகள் இருக்கே தவிர குண்டாஸ் போட அநேகமான வாய்ப்புகள் இல்லை. என்னுடைய பார்வையில் குண்டாஸ் போட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து போட முடியாது. போட்டாங்கன்னு கூட ஹைகோர்ட்டில் உடஞ்சிடுவார். ஏன்னா இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். ஏன்னு சொன்னால் ஒரு மீடியாவில் என்னென்ன பேசினாருன்றது எல்லாத்தையும் எது வழக்கறிஞர் வந்து எடுத்து வைப்பாங்க. அதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் மேபி சொல்ல முடியாது. அப்படியே போட்டாலும் உயர்நீதிமன்றம் உடைச்சிடும். ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா சார்? இப்போ கோர்ட்டு லீவுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மாதம். இல்லை, கோர்ட்டு லீவு அதுக்கு தான் அவங்க வந்து காவல்துறை வந்து நேற்று இறங்கி இருக்காங்க ப்ராசஸ். இன்னைக்கு லீவு, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை தான். திங்கக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கோர்ட்டு லீவு விடுமுறைன்றதுனால ஒரு குறிப்பிட்ட நீதிபதிகள் தான் இருப்பாங்க. எல்லா நீதிபதிகளும் இருக்க மாட்டாங்க. மற்ற நேரத்தில் இருக்கும்போது இப்போ வெக்கேஷன் லீவுன்னு போயிருக்காங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட நீதிபதிகள் இருப்பாங்க. அவங்க வீட்டில் தான் இவங்க பெயில் போடணும். பெயில் போட்டாங்கன்னா அந்த ஷூரிட்டி நிப்பாட்டணும். ஷூரிட்டி அப்போ காலம் தாழ்த்தணும். குறைஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் அவரை கைது பண்ணியிருந்தாலும் குறைஞ்சது ஒரு 10-15 நாளுக்குள்ளே பெயிலில் ஜாமீன் கொடுக்கணும். என்னுடைய பார்வையில் கொடுக்கணும். அப்போ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொஞ்சம் இழுப்பானுங்க. அப்படியே காவல்துறை கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 25 மாதம் கூட ஆக்கலாம். மேபி குண்டாஸ் போடாமல் இருந்தால், தடுப்பு காவல் குண்டாஸோ அல்லது தேசிய பாதுகாப்பு சட்டமோ போடாமல் இருந்தால் 1 மாதம் இழுக்கலாம். 1 மாதத்துக்கு மேலே இழுக்க முடியாது. இப்போ அதை வந்து இப்போ வந்து கீழ்கோர்ட்டில் ஜேஎம் கோர்ட்டில் தான் இந்த வழக்குக்கு பெயில் போடுவாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா செஷன்ஸ் கோர்ட் அமர்வு நீதிமன்றத்தில் போடணும். இப்போ அவங்களும் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஹைகோர்ட் தான் போடணும். இப்போ ஹைகோர்ட்டு வந்து வெக்கேஷன் லீவு, அதுதான் பிரச்சனை, வெக்கேஷன் லீவு. அதனால் வெக்கேஷன் லீவுன்றதுனால நம்ம பெட்டிஷன் போட்டால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா அது விசாரணைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடும். இது போன்ற காலதாமதம் பண்ணி அவரை வந்து அதுவரையிலும் சிறையில் வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கணுன்றது தான் தமிழக அரசுடைய திட்டமாக இருக்குது. சார், அதுமாதிரி காலையில் வந்து தேனியிலேருந்து அரெஸ்ட் பண்ணி கோயம்புத்தூருக்கு அழைச்சிட்டு போகிற வழியில் தாராபுரத்தில் ஆக்சிடெண்ட்டும் ஆயிருக்கு. 2-3 காவலர்கள் வந்து கை உடஞ்சிருக்கு, அந்த மாதிரி இன்ஜூர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது 2 பார்வையாக பார்க்கணும். ஒன்று வந்து உண்மையான ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த ரோட்டில் நான் வந்து பயணம் பண்ணியிருக்கேன் நிறைய முறை. அதாவது தேனியில் இவங்க பிடிச்சிட்டு கூப்பிட்டு போகும்போது தாராபுரம், ஏன்னா பழனி, தாராபுரம், அப்புறம் உடுமலைப்பேட்டை, அப்புறம் தான் கோயம்புத்தூர் போனோம். இப்போ தாராபுரத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ரோட்டில் நான் பயணிச்சிருக்கேன். நிறைய ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய ஒரு ரோடு தான், அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆக்சிடென்ட் மாதிரியே இருக்கலாம். அதே நேரத்தில் இது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவதுக்கு என்னால் முடியல. ஏன்னு சொன்னால் காவல்துறையுடைய செயல் வந்து ஒரு விதமான குரோத எண்ணம் படைத்த செயல். அந்த அடிப்படையில் ஒரு காரை செட் பண்ணி ஏதோ வழக்கில் சம்மந்தப்பட்டு கஸ்டடியில் இருக்கக்கூடிய பசங்களை வந்து காரை ஏற்றிட்டு இப்படி வந்து மோதுரா அப்படின்னு சொன்னால் மோதத்துக்கும் தயாராக இருப்பானுங்க பசங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அதில் காவலர்களும் இருக்காங்க. இல்லை காவலர்கள் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு விஷயத்தை என்னன்னு சொன்னீங்கன்னா, காவல்துறை ஒருத்தனுக்கு வந்து நேரடியாக அதாவது கிராமத்தெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இவனை கொல்லாதீங்க அப்படின்னா, ஏங்க கொல்லக்கூடாது, இவனுக்கு மரண பயத்தை காட்டுங்க. எப்படி மரண பயத்தை காட்டு? அப்போ அந்த மாதிரி மரண பயத்தை காட்டுவதற்காக காவல்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம் மேபி. ஆனால் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு தான் அங்கேருந்து எனக்கு சில நபர்கள், அங்கே உள்ள நபர்கள் வந்து எனக்கு சில பேர் வந்து தகவல் சொன்னாங்க ஆக்சிடென்ட் தான். ஆனால் அது ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாதாரணமாக கடந்து போக முடியாது. ஒரு மரண பயத்தை அவருக்கு சங்கருக்கு மட்டும் இல்லை, இனி எக்காலத்துலேயும் யாருமே இப்போ சங்கருக்கு ஏற்படுத்திக்கிட்டே அந்த மரண பயம்னு சொல்லி அவங்க திட்டமிடல் இருந்துன்னா அது வந்து சங்கருக்கு மட்டும் இல்லை, இந்த அரசுகளை
இந்த அரசு அதிகாரிகளை யாரெல்லாம் பொதுவெளியில் சில பல விஷயங்களுக்காக விமர்சனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எச்சரிக்கிறதுக்காக காவல்துறை நடத்திய ஒரு நாடகமாக கூட இருக்கலாம். மேபி தான் எல்லாமே அது இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆக்சிடெண்ட்டாகவும் இருக்கலாம், காவல்துறையால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக கூட இருக்கலாம். ரெண்டும் நடக்கலாம். நன்றி. AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. 24 ஆண்டுகள் 24 மணி நேர சேவையில் ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப் டவுன்லோட் செய்து 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் பெறுங்கள்.